அனைத்து நல்லுள்ளவங்களுக்கும் வணக்கம். நான் ஆர்கே பேசுகிறேன். விக் மசமோட நெக்ஸ்ட் சேனல் வழக்கமாக உலக செய்திகள், அதை தாண்டி பல சிறப்பு செய்திகள். நேற்று ட்ரம்ப் அவர்கள் ஜெலன்ஸ்கிக்கு ஒரு தெம்பு கொடுத்துருக்கிறார், ஒரு தைரியத்தை கொடுத்துருக்கிறார். கவலைப்படாத, நான் இருக்கேன், என்ன பண்ண முடியுமோ பண்ணுங்கள், பின்னாடி நான் நிற்கிறேன், போங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அதனால் இன்றைக்கி கொஞ்சம் ரஷ்யா மீது உக்ரைன் பெரிய தாக்கல் நிகழ்த்தியிருக்காங்க. அவங்களுடைய ஏர்ஃபீல்டு மிக முக்கியமான ஒரு ஏர்ஃபீல்டு ஒன்று தாக்கல் நிகழ்த்தியிருக்காங்க. ஸோ பதிலடியை இன்றைக்கி உக்ரைன் தரப்பில் பெரிய அளவுக்கு நாங்கள் கொடுத்துருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால் அங்கே பிரச்சனை ஓயலை, இன்னும் அதிகமாக சூடுபிடித்து கொண்டிருக்கிறது ரஷ்யா உக்ரைன் தாக்குதல் அப்படின்னு சொல்ல முடியும். அதை தாண்டி சுற்றி இருக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகளை நம்ம பெரிய அளவுக்கு பேச போகிறோம். நம்ம வீடியோக்குள்ள பொறுத்த மாதிரி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க. மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோக்குள்ள போகலாம். முதல் சம்பவம் ஒரு தரமான சம்பவத்தை பார்த்துட்டு போயிடலாமா? ஒரு 4 நாளுக்கு முன்பு பாகிஸ்தானில் இருந்து ஒரு முக்கிய 3 இராணுவ ஜெனரல் இங்கே பக்கத்தில் பங்களாதேஷ் இல்லாமல் மியான்மார் இங்கெல்லாம் விசிட் பண்ணியிருந்தாங்க அப்படின்ற ஒரு தகவலை சொல்லியிருந்தேன். ஆக்சுவலாக நான் சொன்னது 4 நாளுக்கு முன்பு, ஆனால் அந்த சம்பவம் நடந்தது கடந்த ஒரு மாதத்தில் மட்டும் 2 தடவை போயிருக்காங்கன்ற தகவல் இப்போ ஆர்சல் பர்சலாக பெரிய அளவுக்கு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. சரி, இது எப்படி நம்ம கன்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னா, அதையும் தொடர்பு படுத்த முடியலைன்னா கூட நேற்று என்ன பண்ணியிருக்காங்க, மணிப்பூரினுடைய எல்லை பகுதியில் இவ்வளோ ஆயுதங்களை ஸ்டாக் ஒரு இடத்துல ஒரு பெரிய குடோன் மாதிரி இருந்திருக்கு. அந்த ஸ்டாக் இருக்கிற இடத்துல கண்டுபிடிச்சிருக்காங்க. 21 INSASம் 11 AK-47 துப்பாக்கிகளும் 26 SLRSம் 2 ஸ்னைப்பர், அது இல்லாமல் அசல் ரைஃபிள்ஸ், அப்புறம் மீதி மற்ற ஆயுதங்கள் எல்லாமே பெரிய அளவுக்கு, அதாவது எல்லை பகுதியில் மிகப்பெரிய அளவுக்கு சீஸ் பண்ண ஆயுதங்கள் இதுதான் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, நம்ம இது மட்டும் நம்ம தொடர்புபடுத்த முடியுமா அப்படின்னா, இன்னொரு சம்பவம் கூட நடந்தது. நீங்கள் புகைப்படத்தில் பார்க்குறீங்க இல்லையா, இவங்க பேர் அபுபக்கர் சித்திக், இன்னொருத்தர் முகமது அலி. இவங்க ஆந்திர பிரதேசில் நேற்று கைது பண்ணியிருக்காங்க. நேற்று அவங்கக்கிட்ட ஒரு 20 கிலோ எக்ஸ்ப்ளோசிவ் வெடி மருந்துகளும் அது இல்லாமல் இன்னும் ஒரு வகையான ஆயுதங்களும் இருந்ததாக சொல்லப்படுகிறது. ஸோ இவங்க 2 பேரும் ஏற்கனவே எல்கே அத்வானி தமிழ்நாட்டில் வரும்போது அவரை கொலை பண்ண முயற்சி பண்ணது வழக்கில் தேடுதல் குற்றவாளியாக இருந்தவங்க. பட் இவங்க ஆந்திராவில் பதுங்கி இருந்திருக்காங்க. இவங்ககிட்ட இந்த மாதிரி வெடிமருந்துகளும் துப்பாக்கிகளும் பெரிய அளவுக்கு இருந்ததாக இன்றைக்கி பதிவுகளை பார்க்க முடிஞ்சுது. சரி, இவங்களுக்கெல்லாம் ஆயுதங்களும் வெடிமருந்துங்களும் எப்படி இதுக்கப்புறம் கிடைக்கும், எந்த வழியாக அவங்களால ஈஸியாக கொண்டு வர முடியும் அப்படின்னா, 2 பாத்தை சூஸ் பண்ணியிருந்தாங்க. இதற்கு முன்பு பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் வழியாக ஈஸியாக கொண்டு வந்தாங்க. அது கொஞ்சம் ரொம்ப டஃப்பாகிடுச்சு. இப்போ அது நினைக்கிறத விட ரொம்ப அதிகமாகிடுச்சு. அதனால் இப்போ என்ன பண்ணுறாங்க, மாற்று வழியை அவங்க சூஸ் பண்ணியிருக்காங்க. மாற்று வழியை சூஸ் பண்ணுறது அப்படின்னா, ஒன்று பங்களாதேஷ், இன்னொன்று மியான்மார் வழியாக உள்ளே கொண்டு வரது தான். மியான்மார் வழியாக பங்களாதேஷிலிருந்து. அது குறிப்பாக இந்த ஆயுத கடத்தல்லாம் எந்த வழியை அவங்க சூஸ் பண்ணுவாங்கன்னா, உங்களுக்கு அடுத்தடுத்த 2 வரைபடங்கள் காட்டுறேன். பங்களாதேஷ் பக்கத்தில் மேகாலயா இருக்கா, மேகாலயாவிலேருந்து அசாம், அப்படி இல்லைன்னா ஈஸியாக இந்த பக்கம் மணிப்பூர் வழியாக கொண்டு போயிடுவாங்க. இன்னொரு வரைபடத்தை காட்ட விரும்புகிற பாருங்கள். ஒட்டுமொத்த பங்களாதேஷையும் நம்ம எந்தெந்த மாநிலங்கள் ஷேர் பண்ணுறோம் அப்படின்னா, வெஸ்ட் பெங்கால் அதிகமான அளவுக்கு ஷேர் பண்ணுது, பூட்டான், அப்படியே கீழே வந்தோன்னா அசாம், மேகாலயா, கீழே வந்தால் திரிபுரா. இந்த மேகாலயா நோட் பண்ணிக்கோங்க. மேகாலயாவில் மிக முக்கியமான பகுதி ஒன்று சொல்ல போகிறதுக்கு முன்பு, இந்த அசாம் பகுதி வழியாக தான் ஈஸியாக அவங்க மணிப்பூர் கொண்டு போவாங்க. அப்படி இல்லைனாலும் மியான்மார் வழியாகவும் ஈஸியாக மணிப்பூர் கொண்டு வந்தாங்கன்னா அது அசாம் வழியாக பங்களாதேஷுக்குள்ளே கொண்டு இந்த பக்கம் கொண்டு வருவாங்க. ஸோ அந்த 2 பாத்தையும் ரொம்ப கிளியர் பண்ணி வைத்திருக்காங்கன்னு சொல்ல முடியும். உங்களுக்கு இன்னொரு வீடியோ பதிவு காட்டுறேன் நான். இப்போ சமீபத்தில் இது ஒரு 6 மாதம் 5 மாதம் இருக்குன்னு நினைக்கிறேன், ஒரு வீலாகர் போயிட்டு எடுத்திருக்காங்க. துவாக்கி மேகாலயான்னு சொல்லுவாங்க. இந்த துவாக்கி மேகாலயா பார்டர், இன்டர்நேஷ்னல் பார்டர், நம்மளுக்கும் பங்களாதேஷுக்கும் இருக்கக்கூடிய இன்டர்நேஷ்னல் பார்டர். ஒரு பச்சை கலர் கல் ஒன்று அடித்து பெயிண்ட் அடித்து வச்சுருப்பாங்க. அந்த பச்சை கலர் பெயிண்ட்டு அந்த பக்கம் போனால் பங்களாதேஷ், இந்த பக்கம் வந்தால் இந்தியா. இவ்வளோ தான் அங்கே பார்டர். இன்னும் வெஸ்ட் பெங்கால்லாம் முழுமையாக நம்ம பங்களாதேஷ் பார்டரை அடைக்கலை. ஏன்னா மாநில அரசு இன்னும் ஒத்துழைப்பு கொடுக்காதனால அதை அப்படியே ஹோல்டு பண்ணி தான் வைத்திருக்காங்க. இன்னும் கம்பி வேலி போகிறதே இன்னும் பெண்டிங் பண்ணி வைத்திருக்காங்க. அதனால் ஒரு 6 ஒன்று போகும். 6க்கு அந்த பக்கம் பங்களாதேஷ், 6க்கு இந்த பக்கம் இந்தியா. ஸோ இதற்கு முன்பு ஒட்டுமொத்த ஊடகம்ன்ற பாருங்க, இராணுவமும் என்ன மாதிரியான ஒரு கான்சன்ட்ரேட் பண்ணியிருந்தாங்கன்னா, பெரும்பாலும் இந்த மாதிரி ஆயுத ஊடுருவல் எல்லாமே பாகிஸ்தானிலிருந்து தான் வந்தது. அதனால் பாகிஸ்தானோட எல்லை பகுதியை பெரும்பாலும் எந்த அளவுக்கு உஷாராக இருக்க முடியுமோ அது ஃபுல்லாக பார்த்தாச்சு. இப்போ திடீர் எதிரிகள் யார், பங்களாதேஷ்.
பங்களாதேஷ் திடீர் எதிரிகள் ஆகிட்டாங்க. கரெக்டாக அதுக்கு சாதகமாக பாகிஸ்தான் பயன்படுத்தி மறு வழியை வந்து பயன்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இப்போ அந்த பக்கம் பிரேக் விட்டுட்டாங்க. இப்போ ஒட்டுமொத்த இராணுவம் இது எல்லாமே இல்லாத மாதிரி இந்த பக்கம் கொண்டு வராங்க. ஸோ வந்து இந்த பக்கம் கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது உங்களுக்கு எப்படி நம்ம குழுவாக சொல்ல முடியும் அப்படின்னா, அந்த அங்கே இருக்கக்கூடிய மர்ம நபர்களும் சரி, மறு வைத்த நபர்களும் சரி, இந்த சந்திப்புக்கு அப்புறம் இந்த ஆயுதங்கள் எங்கெல்லாம் செல்லப்படுகிறது, எப்படிலாம் ஊடுருவுறாங்க, இதை சார்ந்த எங்கெல்லாம் அவங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்கன்றத கொஞ்சம் கொஞ்சமாக தகவல் கொடுக்குறதன் அடிப்படையில், அதாவது இந்த கைதுகளும் சரி, இல்லை இந்த ஒட்டுமொத்த இந்த ஆயுதங்கள் எடுக்கிறது எல்லாமே வந்து வந்து ரொம்ப துரிதமாக வேலை செஞ்சு பின்புலமாக இருக்காங்கன்றதுனால தான் நம்ம இன்று வரை எந்த அசம்பாவிதம் இல்லாமல் தடுத்துட்ருக்கிறாங்கன்றது ஒரு கூடுதல் தகவலாக பார்க்க முடியுது. இன்னும் நம்முடைய எல்லை பகுதியை வலுப்படுத்த வேண்டும். இல்லை என்றால் கண்டிப்பாக மியான்மர் வழியாகவும் சரி, மணிப்பூர் வழியாகவும் சரி, இந்த பக்கம் பங்களாதேஷ் வழியாக வெஸ்ட் பெங்கால் வழியாகவும் சரி, ஏதோ ஒரு வகையில் பெரிய திட்டங்களை தொடர்ந்து வகுத்து கொண்டிருக்கிறார்கள். கண் விழித்து வேலை செய்து கொண்டிருக்கிறது பார்க்கலாம். இனி மர்ம நபர்கள் அங்கே வேலை செய்கிறத விட இங்கே கொஞ்சம் அதிகமாக செய்ய வேண்டிய வேலை இருக்கும் என்பதும் கூடுதல் தகவலாக சொல்கிறாங்க. இன்னும் மற்றொரு தகவல் என்ன அப்படின்னா, சீனா என்ன பண்ணியிருக்காங்க, பங்களாதேஷையும் சேர்த்திக்கிட்டாங்க கூட. பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டடை. இதுக்கு முன்னே பாகிஸ்தான் மட்டும்தான் இருந்தாங்க. இப்போ பாகிஸ்தான், பங்களாதேஷ், சீனா 3 நாடுகளையும் ஒருங்கிணைத்து அட்டாச் பண்ணிக்கிட்டாங்க. இந்தியா வந்து ஒரு 4 நாட்களுக்கு முன்பு ஒரு பிரத்யோக உத்தரவு, குறிப்பாக ஆர்பியில் இருக்கக்கூடிய மேஜராக ப்ரொடக்ஷன் பார்ட், அதாவது மேக் இன் இந்தியா கான்செப்ட்லையும் சரி, இல்லை ப்ரொடக்ஷன் ஓரியன்ட்லையும் சரி, சீனாவுடைய சிப் நம்ம ஏதாவது இறக்குமதி செய்கிற மாதிரி இருந்தால் அதை ஒட்டுமொத்தமாக கேன்சல் பண்ணுங்கள், அதை மாத்திர வழியை பாருங்கள், நம்ம தடை விதிக்க வேண்டியது இருக்கும். அதனால் சீனாவுடைய இன்டர்னல் பார்ட் இல்லாமல் தயாரிக்க வேண்டியது சாலச்சிருந்ததுன்ற ஒரு எச்சரிக்கையும் ஒரு அறைகோலும் எடுக்கப்பட்டிருக்கிறது. இது அங்கே இருக்கக்கூடிய முழுமையான தகவல். கொஞ்சம் தள்ளி நம்ம உக்ரைனை பார்க்க போகிறதுக்கு முன்பு பாபா வாங்கியை பற்றி ரொம்ப பெருசாக போட்டிருந்தாங்க. இன்றைக்கி பத்திரிகைகள் கூட பார்க்க முடிஞ்சது. இன்றைக்கி தான் அது குறிப்பாக சொல்லியிருந்தாங்க, ஜூலை 5ஆம் தேதி ஜப்பானில் சுனாமி தாக்கும். பாபா வாங்கியை வந்து சொல்லியிருக்கிறாரு. அதனால் அச்சத்தில் ஒரு இந்த மக்கள் 3ஆம் தேதியிலிருந்து இந்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா பெரிய அளவுக்கான நிலநடுக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறதுன்றாங்க. ஐயா பாபா வாங்கியை வந்து பர்டிகுலராக ஜப்பானை சுனாமி தாக்கும்னு அவர் சொல்லவே இல்லை. நல்லா நோட் பண்ணுங்கள், ஜப்பானை சுனாமி தாக்குன்னு சொல்லவே இல்லை பூகம்பம் தாக்குன்னு சொல்லலை. ஒரு தீபகற்ப பூமி பெரிய அளவுக்கு பாதிக்கப்படும் சுனாமியால் அப்படின்னு ஒரு வார்த்தையை வந்து சொல்லியிருக்கிறாங்க. அதுவுமே வந்து குறிப்பிட்ட அந்த ஜூலை 5 அப்படின்னு சொன்னாரானா அதுவுமே சொல்லலை. இதை பத்திரிகைகள் எல்லாமே என்ன பண்ணுறாங்கன்னா அவருக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து அந்த வார்த்தையை வந்து மேட்ச் பண்ணி அதை கொண்டு வராங்க. இது எப்படின்னா, இப்போ உனக்கு ராசியார் நம்பர் 9பா அப்படின்னா ஏதோ ஒரு வகையில் 4+3 எவ்வளோப்பா, இல்லை 7+3 எவ்வளோப்பான்னு அதையும் இதையும் கூட்டி கொண்டு வந்து சேர்த்துவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு நிகழ்வை கொண்டு வந்து மேட்ச் பண்ணுறாங்க. ஐயா நீங்கள் கூட ப்ரெடிக்டராக மாறலாம். இன்னும் ஒரு 50 வருஷம் இல்லை 100 வருஷம் கழித்து இந்த உலகம் என்னவாக இருக்கும் அப்படின்றதில் நீங்கள் கூட ப்ரெடிக்ட் பண்ணலாம். உலகம் அடித்து கொள்ளும், அணு ஆயுதங்கள் உள்ள போட்டு தள்ளுவாங்க, இயற்கை ஒரு பக்கம் அழியலையும் அழிப்போம், அது வரைக்கும் நம்ம இருப்போமான சந்தேகம் அப்படின்லாம் சொல்லலாம். ஏன்னா கிட்டத்தட்ட நம்ம இப்போ நெக்கில் தான் இருக்கிறோன்ற மாதிரி தான் எல்லா இதுவும் வந்து இப்போ இருக்கக்கூடிய கான்செப்ட் எல்லாமே சொல்லிகிட்டு இருக்காங்க. அதனால் இதை கொண்டு வந்து ஜப்பான் மக்களே தூங்காமல் அப்படியே விழித்து கொண்டு பார்த்து கொண்டு இருந்தாங்கன்ற மாதிரிலாம் பெருசாக எழுதியிருந்தாங்க. ஆனால் என்ன சம்பவம்னா, பூகம்பம் அந்த பகுதியில் ஏற்பட்டதுன்னா கடந்த 2 வாரத்தில் மட்டும் 1000 தடவை அடிக்கடி ஷேக் ஆகிறது நிற்கிறது இந்த மாதிரி வந்து தொடர்ந்து இருந்தது. ஆனால் அந்த பர்டிகுலர் டேட்டில் 5.4 ரெக்டர் அளவுக்குள்ள, அதாவது சனிக்கிழமை காலையில் 5.4 ரெக்டர் அளவுக்குள்ள பதிவாயிருக்கு. அதனால் இதை கொஞ்சம் மேட்ச் பண்ணி போட்டிருக்காங்க. சரி, ஓகே, அது அவங்கவுங்களுடைய கணிப்புகளும் அவங்களுடைய நிகழ்வுகளும் எப்படி நடக்குதுன்னு பார்க்கலாம். ஆனால் ஏன்னா நான் ஏற்கனவே பழசு ரொம்ப நாளாக ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி போட்டிருந்தேன். அது ஏதோ அறியாமையின் விளைவால் போட்டுட்டேன்னு நினைக்கிறேன் நான். ஆனால் இன்று நான் அனலைஸ் பண்ணேன் அப்படின்னா பாருங்களேன், இதுக்கு உயிர் கொடுத்து இன்னும் பெரிய அளவுக்கு பயங்கரமாக போட்டிகிட்ருக்கிறாங்களே அப்படின்னு கூட நினச்சேன் நான். அப்படி பார்த்தோம் அப்படின்னா அவர் சொன்ன கணிப்புகள்லாம் என்னால் நம்ம ஏலியன்கிட்ட வாழ்ந்துருக்கணும். அதான் ஏற்கனவே ஒரு கமெண்ட் கூட சொல்லியிருந்தாங்களே, தெரிந்தோ தெரியாமலோ மக்களோட மக்களாக ஏலியன்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னாங்க. அதற்கு கூட ஒருத்தர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தார் கீழே, ஐயா எங்கள் மனைவி என்னை அடின்னு அடிக்கும்போது கூட நான் மனசுக்குள்ளே நினைப்பேன், எவ்வளோ மனுஷ ஜென்மமாக என்ன அப்படின்னு நினைப்பேன் நான்.
ஆனால் இப்போ இந்த செய்தியை பார்த்ததுக்கப்புறம் மனிதர்களோடு ஏலியன்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறான செய்தியை பார்த்ததுக்கப்புறம் நான் அடிவாங்க, அப்போ நான் ஏலியன்கிட்ட அடிவாங்கன்றது கன்ஃபார்ம் ஆச்சுன்ற ஒரு கமெண்ட்டையும் பார்க்க முடிஞ்சுது. ஸோ பார்த்துக்கோங்க மக்களே, ரொம்ப உயிர் கொடுக்காதீங்க, பத்திரிகைகளும் தொடர்ந்து அதை பயங்கரமாக பெருசு பண்ணாதீங்கன்ற ஒரு அடிஷ்னல் ரெக்வஸ்ட்டோட அடுத்து மிக முக்கியமான தகவல் என்ன அப்படின்னா, ட்ரம்ப் அவர்கள் வந்து இன்றைக்கி ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாரு. இந்த மாதிரி உக்ரைன் வந்து ஜெலன்ஸ்கி கிட்ட ரொம்ப நேரம் பேசினதின் சாராம்சம் என்னவென்றால், இனி ஒரு மக்கள் கூட உக்ரைனுக்குள்ளே இறக்க நான் விரும்பவில்லை. அவர் வந்து தாக்கல் நடத்தி மக்களை கொல்லணுன்ற முடிவிலே இருக்கிறாரு புட்டின். ரொம்ப ஒரு மோசமான எண்ணம் அது. ஆனால் நான் அப்படி இல்லை, நோபல் பரிசை நோக்கி போகிறதுனால எனக்கு மக்களை காப்பாற்றணும், அதற்காக உக்ரைன் மக்களை காப்பாற்றுவதற்காக அனைத்து வித ஆப்ஷன்ஸையும் நான் ஓப்பன் பண்ணுறேன், வான் தடுப்பு சாதனங்களை நான் கொடுக்க தயாராக இருக்கேன், இனி நான் உக்ரைனுக்கான முழு பாதுகாப்பும் கொடுக்குறேன்றாரு. அதனால் ரொம்ப சந்தோஷத்தில் தான் இருக்கிறாரு. ஏன்னா நேற்று நடத்தப்பட்ட தாக்குதல் இந்த வரைபடத்தில் பாருங்களேன், பர்டிகுலராக இவங்க அந்த கியூவை மட்டும் தான் பெரிய டார்கெட் வைத்திருக்காங்க. அதுலேயும் ஒரு 550 ட்ரோனில் நாங்கள் 450 பக்கமே சுட்டு வீழ்த்திட்டுன்றாங்க, 480 பக்கம் சொல்கிறாங்க. ஆனால் இந்த தாக்குதல் மற்ற சுற்றி வளைக்கிறது இல்லாமல் இங்கே ரஷ்யாவுக்குள்ளேயும் பாருங்கள், கீழே டானக்ஸ் பகுதியிலும் அதுக்கு இந்த பக்கமும் வந்து ஒரு 4 இடத்துல பெரிய தாக்குதல் நிகழ்த்தி இருக்கிறாங்க என்பதும் கூடுதல் தகவல். அப்போ நேற்றே உக்ரைன் வந்து பதில் தாக்குதலை ரஷ்யாவுக்கு கொடுத்துருக்காங்க. ஒரு சில பகுதியில் தாக்கம் நிகழ்த்தப்பட்டிருந்த வீடியோ பதிவும் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருந்தேன் என்பதும் கூடுதல் தகவலாக வைத்துக்கலாம். ஏன்னா மாஸ்கோ ரீஜியன் பக்கம் வரைக்குமே அவங்க ட்ரோன் தாக்குதல் இருந்தது பார்க்க முடிஞ்சது. இன்று அது இல்லாமல் என்ன பண்ணிட்டாங்க, ஒரு படி மேலே போயிட்டு ஒரு 300 கிலோமீட்டர் தள்ளி அவங்களுடைய சுகோய் 34 விமானங்களும் Su-34 நிறுத்தி வைத்திருந்த ஏர்க்ராஃப்ட் ஃபீல்டு ஒன்று, அந்த ஃபீல்டு மீது தாக்குதல் நிகழ்த்தியிருக்காங்க. ஒரு 2-3 ட்ரோன் மூலிமா நாங்கள் அட்டாக் பண்ணியிருக்கோம், அந்த ஏர்பேஸே வந்து பற்றி எரிந்திருக்கிறதுன்னு சொல்லிட்டு ஜியோ லொக்கேஷனோட அட்டாக் பண்ணி போட்டிருக்காங்க. இந்த ஒரு நிகழ்வு மட்டும் இல்லை, வார்ஸ்னோ ரீஜியன் சொல்லிவிட்டு அந்த ரீஜியனில் ஒரு தாக்கல் நிகழ்த்தியிருக்காங்க. அதுக்கப்புறம் லெனின்கிராட் ரீஜியன் சொல்லுவாங்க, அப்புறம் சார்டோவ் ரீஜியன், அப்புறம் மாஸ்கோ ரீஜியன் பக்கத்தில் கபோஸ்ரி, இந்த 5 ரீஜியன்லையும் உக்ரைன் இன்று ரஷ்யாவுக்குள்ளார பெரிய தாக்குதலை நிகழ்த்தியிருக்காங்க. அந்த இடத்துல அந்த பெரிய இழப்புகள் உள்ளான வீடியோ பதிவுகளும் கிடைத்திருக்கிறது. அப்போ ரஷ்யா வந்து மறுபடியும் இதுவரை இல்லாத தாக்குதலை பெரிய அளவுக்கு மீண்டும் நடத்துவதற்கான வாய்ப்புகள் தென்படுகிறது. ஸோ இந்த இடத்துல சண்டைலாம் குறையலை, அதிகமாகுது, முன்பை விட ரொம்ப உக்கரமாக இருக்குது அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும், கொஞ்சம் கூட குறையவே இல்லை. ரஷ்யா இன்ன வரைக்கும் உக்ரைனுக்குள்ளார ஒட்டுமொத்தமாக 2024 2025 இந்த ஒரு வருஷத்தில் அவங்களுடைய கேம்பிங், அதாவது ஆளுங்களை எடுக்கிறாங்கல்ல, இராணுவத்துக்கான ஆள் எடுக்கிறது, ஆயுத குடோன்கள், இராணுவ முகாம்கள் நடத்துகிற பகுதியை தேடி கரெக்டாக தாக்கல் நிகழ்த்தியிருக்காங்க. இதுவரை நாங்கள் பெண்டிங் விடாமல் எல்லா இடத்துலையும் நாங்கள் தாக்கல் நடத்திட்டுருக்கோம். ஸோ இவங்க குடியிருப்பு பகுதிகள்னு சொல்லப்பட்ட பகுதியெல்லாம் அந்த குடியிருப்பு பகுதியெல்லாம் இல்லை, அது வந்து ஆள் எடுக்கிறாங்க, இராணுவத்துக்காக ஆள் எடுக்கிற பகுதிகள்ன்றாங்க. மற்றொரு விஷயம், இந்த வீடியோ பதிவு பாருங்கள், இன்றைக்கி வந்து ரஷ்யா தரப்பில் வெளியிட்டிருக்காங்க. லேசர் மூலிமா ட்ரோனை சுட்டு வீழ்த்துற அளவுக்கான இந்த வீடியோ பதிவு. ஸோ இதை நாங்கள் பெரும்பாலும் சக்ஸஸ் பண்ணிட்டோன்றாங்க. ஆக்சுவலாக யூகே இந்த கான்செப்ட் ஓகே பண்ணியிருந்தாங்க. யூகே இப்போ உக்ரைனுக்கிட்ட கொடுத்து டெஸ்ட் எடுக்கலான்ற மாதிரி உக்ரைன் நேற்று ஏதோ ஒரு சில வீடியோ பதிவுகள் வெளியிட்டிருந்தாங்க. அதுக்கு முன்பு ரஷ்யா வெளியிட்டாங்க. இப்போ இஸ்ரேலும் வந்து லேசர் மூலியமாக இடைமறித்து தாக்கல் நடத்துவதற்கான பயிற்சின்றல டெஸ்டிங்கில் ஒரு 2 நாளாக ஈடுபட்டுருக்காங்க. அதுக்கான அறிவிப்புகள் மேபி இன்றோ நாளையே வரும். ஈரான் மீது தாக்குதலுக்காக அதற்காக வெயிட் பண்ணுறாங்களோ அப்படின்ற மாதிரி ஆர்டிக்கல் ஒன்று பார்த்தேன் நான். ஏன்னா அவங்களும் லேசர் மூலிமா அதுக்கப்புறம் வாழக்கூடிய பாலிஸ்டிக் ஏவுகணைகளை தாக்கல் நடத்த முடியுமான்ற இன்னொரு ஆங்கிலையும் பார்த்துட்டு இருக்காங்கன்றது கூடுதல் தகவலாக நான் சொல்லிடுறேன் நான். சரி, அங்கே இருக்கக்கூடிய தகவல் என்னென்னா, இப்போ யூகேவும் ஃப்ரான்ஸும் ரொம்ப பிடிவாதமாக இருக்காங்களாம், அப்படி வெறியாக இருக்காங்களாம், அனுப்பியே ஆகணும் வீரர்களை உக்ரைனுக்குள்ளே அனுப்பியே ஆகணுன்ட்டு. பட் ஜார்ஜியா மெலோனி அவர்கள் தான் ஓடி வந்து தடுக்கிறாங்கன்றாங்க. யூகே அனுப்புகிறாங்க, இல்லை யூகே வந்து அனுப்புகிறாங்க. இதுவே அவங்களே பெருமையாக போட்டுப்பாங்க, அவங்களே பெருமையாக நாங்கள் தான் தடுத்தோன்னு சொல்லிப்பாங்க. ஐயா யூகேயில் அங்கேயே இராணுவ பற்றாக்குறை, ஆள் அனௌன்ஸ் பண்ணால் வரமாட்டேன்றாங்கன்னு ரொம்ப பெருசாக எழுதிட்டுருக்குறாங்க. நீங்கள் வந்து யூகே வந்து வீரர்கள் அனுப்ப தயாராக இருந்தாங்கன்றதெல்லாம் அவங்க வேணால் எழுதிக்கலாம், பெருமையாக சொல்லிக்கலாம். அன்று சொன்னார் இன்று சொன்னார்ன்ற மாதிரிலாம் அந்த அரசியல் கட்சி தலைவர்லாம் சொல்லுவாங்க. 1962 நான் அவரை சந்தித்தேன், அவர் எனக்கு இது கூறினார், அவர் இது மாதிரி சொன்னார்னு. அதுக்குள்ள என்னப்பா ஆதாரம்னா எந்த ஆதாரமும் இருக்காது, சும்மா அடித்து விடுவாங்க. அந்த கதையை நம்ம கேட்டுக்கணும். அதே மாதிரி தான் இதுவும். அந்தந்த நாடுகள் அவங்கள புகழ்கிறதுக்காக இந்த மாதிரி பத்திரிகைகளை செட் பண்ணிப்பாங்க.
இந்த மாதிரி யூகே வந்து வீரர்கள் அனுப்புறதுக்கு தயாராக இருந்தாங்க, அவங்க தான் தடுத்துட்டாங்கன்னா நீ யூகே நினைப்பா, அப்பா பரவாயில்ல நம்மளே ரொம்ப பெருமையாக போடுறாங்க அப்படின்னு நினைக்கிறதுக்காக தான் இதை செட் பண்ணி எழுதியிருக்காங்கன்றது ஒன்று. அடிஷ்னல் இன்னொரு தகவல் என்னென்னா, ஐரோப்பாவுக்குள்ளார 18ஆம் கட்ட பொருளாதார தடையை எப்படியாவது செயல்படுத்தணும்னு இருந்தாங்க. பட் நேற்றும் இறுதியாக சொல்லிட்டாங்க ஸ்லோவக்கியா, நீங்கள் வந்து வாய்ப்புகளே கிடையாது, நான் இருக்கிற வரைக்கும், இந்த கட்ட உயிரோடு இருக்கிற வரைக்கும் நீங்கள் எந்த கட்ட பொருளாதார தடையும் இனி ரஷ்யா மீது போடவே முடியாது, முதல்ல நம்ம வளர்ச்சி பெற வழியை பார்க்கலாம், நான் கண்டிப்பாக தடுத்தே தீர்வுன்ற ஒரு இறுதி எச்சரிக்கை கொடுத்துட்டாங்க. அதனால் இவங்க எப்படி இவங்க அடுத்த கட்ட பொருளாதார தடையை போட போகிறாங்கன்னு தெரியல, அதனால் பெண்டிங்கில் தான் இருக்குது. ஸ்வீடன், டென்மார்க் பால்டிக் கடல் பகுதியில், அதாவது அவங்க பகுதியெலாம் இல்லை, பொது பகுதின்னு சொல்லுவாங்க. பொது பகுதி அப்படின்னா சர்வதேச கடல் பகுதி. இந்த சர்வதேச கடல் பகுதியில் ஒரு கப்பல் வந்தது அப்படின்னா அந்த கப்பலை திடீர்னு இவங்க ரோந்து பணியில் ஈடுபடுறவங்க போயிட்டு செக் பண்ணுவாங்க. செக் பண்ணிவிட்டு நீங்கள் ப்ராப்பராக வரீங்களா, உங்களுக்கான இன்சூரன்ஸ் காப்பிலாம் இருக்கா, அந்த இன்சூரன்ஸ் காப்பி இருந்ததுன்னா நீங்கள் கடந்து போகலாம், இல்லைனா நீங்கள் கடக்கூடாதுன்னு சொல்லிட்டு சிறைப்பிடிக்கிறது. இப்போ அந்த குரூப்போடு சேர்த்து ஜெர்மனி நாங்களும் சேர்ந்துக்கிறோன்றாங்க. இது நேட்டோ நாடு திட்டம் இல்லை, ஸ்வீடன், டென்மார்க் ப்ளஸ் வந்து ஜெர்மனியோட திட்டம். நார்மலாகவே இந்த பால்டிக் நாடுகள் நேட்டோ நாடுகளை இணை வைப்பதற்கு மிக முக்கிய காரணமே ரஷ்யானுடைய கடல்வழி பாதையை முடக்கணுன்றதுக்காக தான் பிளான் பண்ணாங்க. கரெக்டாக இப்போ அதை எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க. இது என்ன பிரச்சனை வரும்னா, ஒரு சர்வதேச எல்லை பகுதியில் போயிட்டு நீங்கள் ஆதிக்கம் செலுத்தி ஒரு குறிப்பிட்ட கப்பல் மட்டும் தான் இந்த பக்கம் போகணும், மீதி போகக்கூடாதுன்னு சொல்கிறது என்பது அது மிகப்பெரிய ஒரு பிரச்சனை, ஒரு வழிவகுக்கும். அடுத்து நேட்டோ உள்ளே கொண்டு வருவதற்கான பலே திட்டமும் கூட அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்கலாம். நம்ம அதை நோக்கி தான் இவங்க போகிறாங்கன்றது தெளிவாக தெரியுது. அதனால தான் அந்த பேச்சுவார்த்தை, அமெரிக்கான பேச்சுவார்த்தை எட்டலை, இவங்க அதை நோக்கி நகர்றாங்க. இன்னும் 2 வருஷம் வரைக்கும் ரஷ்யா வந்து இப்படியே அடிக்க விட்டுட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் எப்போ டம்மி ஆகுதோ அதுக்கப்புறம் உள்ளே போகலான்னு நினைக்கிறாங்க. கடைசியில் பார்த்தா அவங்க டம்மி ஆக மாட்டாங்க, இவங்க தான் டம்மி ஆவாங்கன்றதை உணர போகிறாங்க. அது எப்போன்னு தான் தெரியல. இன்று உறுதிப்படுத்தியிருக்காங்க நிறைய பத்திரிகைகள், அதாவது வெஸ்டர்ன் நாடோட பத்திரிகைகள்லாம் ஆல்மோஸ்ட் ஒரு 30,000 வீரர்கள் வடகொரியாவிலிருந்து தயாராக இருக்காங்களாம். அப்படியே ஜூட்டுன்னா போதுமா கொடுக்கணும்னு ஓடி போயிட்டு இப்போ வடகொரியானுடைய ரஷ்யா சார்பாக கலந்துக்கிட்டு அடின்னு அடிக்க போகிறாங்கன்ற உறுதியை செஞ்சுருக்காங்க. அதனால தான் அதை காப்பாற்றுவதற்காக தான் இப்போ வந்து அமெரிக்கா பெரிய அளவுக்கான முடிவுகளை எடுக்க போகிறாங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதை விட டச்சினுடைய இன்டெலிஜென்ட் என்ன சொல்லிட்டாங்கன்னா, கெமிக்கல் வெப்பனை உக்ரைனுக்குள்ளே பயன்படுத்துகிறாங்களாம். இது வந்து மிகப்பெரிய ஒரு பேரழிவை ஏற்படுத்தும். தடை செய்யப்பட்ட கெமிக்கல் ஆயுதங்களை எப்படி இவங்க பயன்படுத்தலாம் அப்படின்ற மாதிரி வந்து பெரிய ஒரு குற்றச்சாட்டை சுமத்தி நாங்கள் விசாரணை முடுக்கி பாருங்களேன், உக்ரைனுக்குள்ளே தாக்கல் நடத்துகிறத உக்ரைனே அந்த குற்றத்தை இல்லாமல் டச்சு ஓடி வந்து ஆமான்னு சொல்கிறதே பெரிய விஷயந்தான். இவங்க மட்டும் தடை செய்யப்பட்ட கொத்து குண்டுகளை இப்போ உக்ரைன் பயன்படுத்தலை இல்லையா? அது இல்லாமல் இவங்க தடை செய்யப்பட்ட ஒரு தெர்மிஸ்டர்னு சொல்லுவாங்க, பச்சை காடுகளை அப்படியே ட்ரோன் மூலிமா எரிய வைக்கிறது, மெட்டல் மாதிரி உருக வைத்து அடித்தாங்கன்னா அது அப்படி ஃபுல்லாக எரியும். அதை வீடியோ பதிவுகள் கூட ரஷ்யா வெளியிட்டிருந்தாங்க. அதையெல்லாம் தடை செய்யப்பட்டது கிடையாது. ஆனால் இவங்க பண்ணுறது தான் தடை செய்யப்பட்டது. பாஸ், எல்லாத்துக்கும் ஈக்குவலாக ட்ரீட் பண்ணுங்கள் பாஸ். 2 தரப்புலேயும் வந்து கெமிக்கல் ஆயுதங்களை பயன்படுத்துகிறாங்கன்றது ஒரு கூடுதல் தகவல். நேற்று உக்ரைனுக்குள்ளே தாக்கல் நிகழ்த்தும் போது மக்கள் பெருசாக பாதிக்கப்பட்டதுனால அவங்களுக்கான அத்தியாவசிய குடிநீர் தேவையை இஸ்ரேல் ஃபுல்ஃபில் பண்ணும், நாங்கள் மிகப்பெரிய உதவி செய்ய போகிறோன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இது அங்கே இருக்கக்கூடிய நிகழ்வுகள். மற்றபடி அப்படியே கொஞ்சம் தள்ளி நம்ம இஸ்ரேலுக்கிட்ட வந்தோம் அப்படின்னா, ஹமாஸ் என்ன சொல்லிட்டாங்கன்னா, உறுதியாக சொல்லிட்டாங்க, சரி ஓகே பேச்சுவார்த்தைக்கு நாங்கள் உட்காரோம், பேசுகிறோம், முடிந்த அளவுக்கு ட்ரை பண்ணுறோன்றதை சொல்லியிருக்காங்க. ஏன்னா ட்ரம்ப் வேறு 24 மணி நேரம் சொன்னார், அந்த 24 மணி நேரம் முடிஞ்சு போச்சு. இருந்தாலும் அவர் சொல்கிறத யாருமே சீரியஸாக எடுத்துக்க மாட்டாங்க. அப்போ ஹமாஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, சரி ஓகே மறுபடியும் நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தி பார்க்குறோம், பாசிட்டிவ்னு வர பட்சத்தில் நாங்கள் நடத்துகிறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லையே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாக்குவில் நடந்த மிகப்பெரிய ஒரு கூட்டம், அசர்பைசான் நடந்த இந்த கூட்டத்தோட முடிவுகள் இன்னும் முழுசாக நம்மளுக்கு கிடைக்கல, இன்று தான் கிடைக்கும். ஆனால் இந்த கூட்டத்தில் யாருக்கு நன்மை அடைச்சது அப்படின்னா, குறிப்பாக இந்த அரபு நாடுகளுடைய கூட்டத்தில், இசிஓ கூட்டத்தில் துருக்கிக்கும் அசர்பைசானுக்குடைய லிங்க் வந்து ரொம்ப அதிகம் பண்ணிட்டாங்க. துருக்கி வந்து ரொம்ப சந்தோஷமாக நினைக்கிறாங்க. ரஷ்யா அசர்பைசானுடைய பிளவை தனக்கு சாதகமாக கனகச்சிதமாக துருக்கி பயன்படுத்துகிறாங்க. இந்த வரைபடத்தை பார்க்குறீங்க இல்லையா? இந்த வரைபடத்தில் துருக்கி தாங்க ஐரோப்பாவுடைய மேஜர் ஹப்பு, அதாவது பைப்லைன் மூலிமா கொண்டு போகிறதில்ல கேஸ் அண்டு ஆயிலை. ஏன்னா இவங்க கசகஸ்தான்லேருந்து ஒரு பைப்லைன் வருதா, அது வந்து அசர்பைசான்லேருந்து 2 வழி பாதை, ஒன்று கசகஸ்தான் வழியாக கொண்டு போகிறாங்க, காஸ்பியன் சி வழியாக,
இன்னொன்று பார்த்தோன்னா ஜார்ஜியா வழியாக கருங்கடல் வழியாக உக்ரைன் வழியாக கொண்டு போனாங்க. பட் அதை உக்ரைன் தடுத்து நிறுத்திட்டாங்க. அது இப்போ சான்சஸ் இல்லை. இன்னொன்று கருங்கடல் வழியாக இந்த பக்கம் ரொமானியாவுக்கு கீழே கொண்டு போகிறாங்க. அதுவுமே இப்போ ரஷ்யா வந்து கொஞ்சம் ஒரு சில பிரச்சனைனால ஹோல்டு பண்ணுறாங்க. இவங்களுக்கான இறுதி வாய்ப்பு என்னென்னா துருக்கி வழியாக இந்த பக்கம் ஐரோப்பாவுக்குள்ளே கொண்டு போகிறது தான். பல்கேரியாவிலேருந்து நேராக கொண்டு போனாங்கன்னா கொண்டு போய் சேர்த்திடுவாங்க. அதனால் துருக்கி என்ன நினைக்கிறாங்கன்னா, தெய்வமே வா தெய்வமே, கரெக்டான சான்ஸ் இது. இப்போ ரஷ்யானுடைய வெளியேற்றம், ரஷ்யாவுக்கான மோதல்களை அப்படியே பேசி வச்சுட்டு துருக்கி வந்து தனக்கு சாதகமாக கணக்கச்சிதமாக பயன்படுத்துகிறாங்க. அதனால் இந்த வாய்ப்பை அவங்க எப்படி பயன்படுத்துகிறாங்கன்னா, ஒரு சில எதிர்ப்புகளை அசர்பைஜானுக்கு ஆதரவாக கிட்டத்தட்ட காய்களை நகர்த்துறாங்க துருக்கி. இன்னொரு ஆங்கிளில் கூட நம்ம எப்படி பார்க்கலான்னா, இந்த அமைதிக்கான பேச்சுவார்த்தையில் வரும்போது கிரிமியா வந்து ரஷ்யாவது கிடையாது, அது உக்ரைனு தான்ற நிலைப்பாடில் நாங்கள் தெளிவாக இருக்குன்ற ஒரு சில அறிவிப்புகள் இது எல்லாம் பார்க்கும்போது அண்ணன் என்னது ஒரு டைலாக் சொல்லுவாங்கள்ல, அண்ணன் எப்போ காலி ஆகுமா தின்ன காலி ஆகுமா, ஐ திங்க் அது ஃபாலோ வரல. டைலாக் எனக்கு கமெண்டில் எழுதுங்க, டைப் பண்ணுங்கள், நான் தெரிஞ்சுக்க விரும்புகிறேன். நான் அந்த மாதிரி இப்போ துருக்கி அந்த கேப்பை வந்து ஃபுல்ஃபில் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. பட் எத்தனை நாளைக்குலாம் தெரியல, பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய மிக சிறப்பான சம்பவம் அந்த இடத்துல காத்து கொண்டு இருக்கிறது. ஸோ இன்றைக்கு ஓரளவுக்கான தகவலை கவர் பண்ண நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் சோமு சேனல். நன்றி, வணக்கம்.